ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா நேற்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் ராஜபக்ஷவின் முன்னிய அதிகார மையத்தை குறிவைத்து நீதியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என சொல்லி வைத்தாலும், இல்லையென்றால் தற்போதும் நாட்டின் வங்கித்துறையில் பெரும் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் இந்த மோசடிகளால் நாட்டுக்கு கிட்ட வேண்டிய பில்லியன் கணக்கான நிதி இழப்பு ஏற்படுவதாகவும் அதிர்ச்சிகரமான விடயங்களை பகிரங்கப்படுத்தியிருக்கின்றார். இந்த பின்னணியில் படுகொலைகள் போன்ற அநீதிக்கு துணை நிற்பவர்கள் உயர் சீருடைகளில் இருந்தாலும் தமது ஆட்சியின் காவல்துறை அவர்களையும் விடாது என்பதை அனுரவின் ஆதரவாளர்கள் டமாரமடிக்கக்கூடிய வகையில் ஒரு அதிரடி கைது நேற்று இடம்பெற்றது. இன்று காலை தென்பகுதி மாத்தறையின் தலல்ல பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 50 பேர் காயமடைந்த புதிய அவலச் சம்பவங்கள் போன்ற புதிய செய்திகள் வந்தாலும், இல்லையென்றால் தற்போது ஸ்ரீலங்கா பிடியில் உள்ளே உள்ள பாதாள உலகத்தலை மற்றும் ட்ரக்கார்த்தல் எனப்படும் போதை கும்பலின் தலையான ஹெகல் பத்ர பத்மேயின் வலதுகர ஹிட்மான் வெளிப்பு துப்பாக்கி நபரும் இன்டர்போலின் ரெட் நோட்டீஸில் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டவருமான மெட்டியா ஆகிய சுரங்க சஞ்சீவ கருணாரத்னா நேற்று மலேசியாவிலிருந்து கொழும்புக்கு நாடு கடத்தப்பட்ட பின்னர் கட்நாயக்க விமான நிலையத்தில் சிஐடியினரால் தூக்கப்பட்டு வறுத்தெடுக்கப்படும் சம்பவங்கள் குறித்து புதிய செய்திகள் இருந்தாலும், அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்தின் சவால்கள் குறித்த செய்திகளும் இருக்கத்தான் செய்கின்றன. நேற்று கட்டுநாயக்காவில் தூக்கப்பட்ட இந்த பாதாள உலக மட்டியா கடந்த 2022 இலங்கையில் அறகலைய போராட்டம் தீவிரம் பெற்று கோட்டாபாய ராஜபக்ச துரத்தி எடுக்கப்பட்ட ஜூலை மாதத்தில் கம்பஹா நீதிமன்ற வளாகத்திற்கு அருகே இன்னொரு பாதாள கும்பலின் தலையான பொஸ் பொட்டாவை போட்டு தள்ளிய பின்னர் மலேசியாவுக்கு தப்பியோடியவர். அதன் பின்னர் அவர் நாடு திரும்பவில்லை. ஆனால் அவர் மீது இன்டர்போலின் ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதால் அவரை 4 வருடங்களின் பின்னர் மலேசிய காவல்துறை நேற்று இலங்கைக்கு நாடு கடத்திய நிலையில்தான் அவர் தற்போது அதிரடியாக தூக்கப்பட்டு உள்ளே போடப்பட்டு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார். இவ்வாறான சம்பவங்களுக்கு மத்தியில் இலங்கையை தற்போது பரபரப்பாக்கும் இன்னொரு சம்பவம் இருக்கின்றது. அது நிச்சயமாகவே அம்பாறை பொது மருத்துவமனையின் பிசியோதெரபிஸ்ட் எனப்படும் இயன்முறை சிகிச்சை நிபுணரான ஷியாமா தர்ஷினி என்ற 33 வயதான பெண்ணின் படுகொலை சம்பவம். இந்த படுகொலையின் பின்னர் அவரது உடலத்தை மறைக்க உதவிய குற்றச்சாட்டு சந்தேகத்தில் தான் குண்டசாலை பகுதியில் உள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை பயிற்சி கல்லூரியின் OIC, அதாவது அந்த கல்லூரியின் பொறுப்பாளர் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மென்பொருள் பொறியியலாளராக அறியப்படும் பெரும் மோசடிகளை செய்த 35 வயதான தினத் திசாநாயக்கா இந்த மாதம் முற்பகுதியில் நுவரேலியாவில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் வைத்து சியாமா தர்ஷினியின் கழுத்தை நெரித்து கொன்ற பின்னர் அவரது உடலத்தை அந்த விடுதியிலிருந்து வெளியே கொண்டு சென்று ஒரு வாகனத்துக்குள் போட்டு அந்த வாகனத்தை தெல்தெனியா மருத்துவமனைக்கு அருகில் கைவிட்டு சென்ற சம்பவத்தின் காட்சிகள் எல்லாம் ஒரு திகில் திரைப்பட காட்சிகளுக்கு ஒப்பானவை. இதனை ஏற்கனவே செய்திவீச்சு உங்களுக்கு வழங்கியிருந்தது. கடந்த சில நாட்களாகவே தீவிரமாக தேடப்பட்ட இந்த தினத் திசாநாயக்கா இந்த வாரம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் நோக்கத்துடன் கொழும்பு வெள்ளவத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தனது குடும்பத்துடன் பேருந்தில் பயணித்த போது சாவச்சேரி பகுதியில் அந்த சோசு பேருந்தை இடைமறித்த சிஐடி தரப்பு அவர்களை அதிரடியாக அதற்குள்ளே வைத்து தூக்கியிருந்தது. தினத் தொப்பி, முகக்கவசம் மற்றும் விக் எனப்படும் போலி தடைமுடி ஆகியவற்றை அணிந்து தனது அடையாளத்தை மறைத்து பயணித்தாலும், அவரது மனைவியும் ஒரு முஸ்லீம் பெண் போல முகத்தை மறைத்து வேடங்களை போட்டு பயணிக்க முனைந்தாலும் இருவருமே சாவச்சேரி பகுதியில் வைத்து சிக்கியிருந்தனர். காவலில் வைத்து வறுத்தெடுக்கப்பட்ட தினத் ஆரம்பத்தில் தான் இந்த கொலையை செய்யவில்லை எனவும், தான் விடுதிக்குள் நுழைந்தபோது கொலை செய்யப்பட்டவர் ஏற்கனவே தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதனால் தான் பீதியடைந்த அந்த உடலை அகற்றி வாகனத்தில் கொண்டு சென்று தெல்தெனியா பகுதியில் கைவிட்டதாகவும் சொன்னார். அது பொய் என்பது இந்த உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்தது. குறித்த பெண் தற்கொலை செய்யவில்லை. அவரது கழுத்து நெறிக்கு கொல்லப்பட்டதான விடயங்கள் உடற்கூற்று பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதும்
தினேத் கக்கிய சில விடயங்களின் அடிப்படையில் குண்டசாலை காவல்துறை பயிற்சி கல்லூரியின் OSC தற்போது, அதாவது பொறுப்பாளர் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஆகையால் அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட நீதியிலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்ற முழக்கம் அரசியல் உரிமை போராட்டத்தின் பின்னணியில் கொல்லப்பட்ட பல்லாயிரம் தமிழர்களுக்கு பொருந்தாமல் விட்டாலும், அதனை அனுரகுமார திசாநாயக்கா சட்ட செய்யாமல் விட்டாலும், அதாவது தமிழர்களுக்கு நீதி வழங்குவதற்கு அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கம் எந்த நகர்வையும் எடுக்காமல் விட்டாலும், ஒரு பெண் பிசியோதெரபிஸ்டின் கொலைக்கு இந்த நீதி பொருந்தக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அனுர தனது நேற்றைய உரையில் தற்போதைய JR காலத்து பயங்கரவாத தடை சட்டம், அதாவது PTA, இந்த ஆண்டுக்குள் இல்லாமல் ஒழிக்கப்படும் என அறிவித்துக் கொண்டார். எனினும் தாமும் முன்னர் உறுதியளித்த நிறைவேற்று அதிகார முறை எப்போது ஒழிக்கப்படும் என்பது குறித்து அவர் தனது உரையில் மூச்சு கூட விடவில்லை. இதற்கும் அப்பால் இப்போது மோதகம் என்ற வடிவில் இருக்கக்கூடிய PTA, அதாவது பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்பட்டாலும் ஏறக்குறைய அதே கடும்போக்கு உள்ளுடன் கொண்ட இன்னொரு கொழுக்கட்டை வடிவில் தான் புதிய பயங்கரவாத தடை சட்டம் வரப்போவது இன்னொரு விடயம். எனினும் 46 ஆண்டுகளாக நாட்டில் நடைமுறையில் உள்ள PTA சட்டம் நீண்டகாலமாக மக்களின் குடிமை உரிமை, அதாவது சிவில் ரைட்ஸை உரசிக்கொள்வதால் இனியும் இது ஒவ்வாதது என அனுரகுமார திசாநாயக்கா கூறுகின்றார். ஆனால் அனுரவின் இந்த நகர்வுக்கு மேற்குலகின் GSP+ வரி போன்ற வரப்பிரசாதங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றாவிட்டால் இந்த முறை GSP+ வரியை ஸ்ரீலங்கா பெறுவது கடினமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் அனுரவை இப்போது இந்த வருடத்துக்கு இறுதியில் அது ஒழிக்கப்படும் என கூறுகின்றார். அடுத்த வருட ஆரம்பத்தில் தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகை குறித்த முடிவு இலங்கை தொடர்பாக எடுக்கப்பட உள்ள நிலையில் அவற்றையெல்லாம் கணக்கில் வைத்து தான் அரசாங்கம் இப்போது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப் போவதாக அறிவிக்கிறது. ஆனால் நேற்று அனுர நாடாளுமன்றத்தில் குடிமை உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் குறித்து வார்த்தை ஜாலங்களை எடுத்து விட்டாலும், வார்த்தை ஜாலங்களை எடுத்து விடுவதில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நிகர் அவரே தான். ஏனென்றால் அவர் அந்தளவு கவர்ச்சிகரமான உரையை வழங்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் முன்னணி அரசியல்வாதிகளில் ஒருவர். ஆனால் அவர் இவ்வாறு நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் குறித்து பாடங்களை எடுத்தாலும், வடக்கில் சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளரை அவரது பிரதிநிதியான வடக்கின் ஆளுநர் அதிகார முறைகேடாக பதவி நீக்கியதான விமர்சனங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தன. இதன் அடிப்படையில் வடமாகாணத்தின் ஆளுநரின் மூலம் தன்னிச்சையாக நடத்தப்படும் அனைத்து ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவை முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் என கஜேந்திரகுமார் நேற்று நாடாளுமன்றத்தில் தனது உரையில் குறிப்பிட, வடக்கின் சுயேட்சை கிளாடியேட்டர் MPO, அதாவது அர்ச்சுனாவோ, வவுனியா மாநகரசபை முதல்வரையும் சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளரையும் ஆளுநர் பதவி நீக்கியதை தான் வரவேற்பதாக பாராட்டி கொண்டார். அத்துடன் தானும் விரைவில் நீதிமன்றம் மூலம் தகுதி உழைப்பு செய்யப்படலாம் என்ற ஊகத்தில் அதனை மையப்படுத்திய சில விடயங்களை நேற்று நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தியிருந்தார். அதாவது எதிர்வரும் மாதங்களில் தான் தனது MP பதவியிலிருந்து விலக உள்ளதால் தனது இடத்திற்கு கௌசல்யா நியமிக்கப்பட இருப்பதால் அவரது பெயரை அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் அவருக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகள் பெற்று கௌசல்யாவை இருப்பதால் அவர்தான் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா விலகினால் வரக்கூடும். ஆகையால் அவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட இருப்பதால் அவரை பெண் பித்தர்கள் இல்லாத ஒரு பாதுகாப்பான இடத்தில் நாடாளுமன்றத்தில் அமர்த்த வேண்டும் என்று ஒரு நூதனமான கோரிக்கையும் விடுத்தார். அவர் பெண் பித்தர் என சகட்டு மேனிக்கு இன்னொரு தமிழ் MPயை குறிப்பிடுவதும் ஊகிக்கத்தக்கதே. அது யார் என்பதை சொல்லிக்கொள்ள தேவையில்லை. நிச்சயமாக அது கஜேந்திரகுமாரை மையப்படுத்தி தான் அர்ச்சுனா இவ்வாறான அந்த பொய் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இன்னொரு விடயம் யாதெனில், அர்ச்சுனாவின் உடன்பிறவா தம்பி விழிப்பு நாமல் ராஜபக்ஷ வடக்கில் ஆளுநர் செய்த பதவி நீக்கங்களை கண்டிக்க அதனை அர்ச்சுனா வரவேற்பதும் இன்னொரு விடயமாக இருக்கின்றது. இதற்கிடையே யாழ்ப்பாணத்தில் ஒரு அனைத்துலக துடுப்பாட்ட மைதானம் வருகின்றது, ஆகா ஓ அது நிர்மாணிக்கப்படும் என டமாரங்கள் எல்லாம் அடிக்கப்பட்ட நிலையில் அந்த டமாரங்கள் எல்லாம் இப்போது பொய்த்துவிட்டன. தற்போதைய நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு அனைத்துலக துடுப்பாட்ட மைதானத்தில் முதலீடு செய்வதற்கு தங்களிடம் பணமில்லை, நிதி இல்லை என அறிவித்துள்ள ஸ்ரீலங்கா துடுப்பாட்ட சபை, யாழ்ப்பாணத்தில் ஒரு உள்ளூர் போட்டிகளுக்குரிய ஒரு சாதாரண மைதானம் மட்டுமே அமைக்கப்படுமே தவிர விளையாட்டு நகரம், அதாவது ஸ்போர்ட்ஸ் சிட்டி, வீட்டு வசதி திட்டம் உட்பட்ட சர்வதேச மைதானம் வரவே வராது என அறிவிக்கப்பட்டுள்ளமை வடக்கு தெற்கு நல்லிணக்கத்தின் புதிய பரிசாக அமைந்து கொள்கின்றது போலும். இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், வெனிசுலாவை தாக்கிய 2 நிலநடுக்கங்களால் பலியானவர்களின் எண்ணிக்கை இந்த பதிவு பதியப்படும் போது 235 உயர்ந்து 4300 பேர் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் தொடர்கின்றன. இந்த நிலநடுக்கங்களுக்கு பின்னர் பலர் காணாமல் போயுள்ளதால்
பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது. துறைமுக நகரமான லா குவைரா மற்றும் தலைநகர் கராக்கஸ் போன்ற இடங்களில் பல மக்கள் குடியிருப்புகள் இந்த நிலநடுக்கத்தால் முற்றாக இடிந்து விழுந்திருக்கின்றன. இதனால் பெரும் அவலம் அங்கு உருவாகியுள்ளது. அமெரிக்கா தனது மீட்பு குழுக்களுக்கு தளவாட ஆதரவை வழங்குவதற்காக 2 போர்க்கப்பல்களையும் விமானங்களையும் உலங்கு வானூர்திகளையும் அனுப்பி வருகின்றது. இந்த வருட ஆரம்பத்தில் வெனிசுலா மீதான இராணுவ நடவடிக்கையில் பங்கேற்க தயாராக நின்ற MBBS எனப்படும் நீர்நில ஈரூடக போர்க்கப்பலான USS ஃபோர்ட் லேடல் மற்றும் கடலோர போர்க்கப்பலான USS பில்லிங்ஸ் ஆகியனதான் தற்போது வெனிசுலா மீட்பு பணிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதனை விட C-17 குளோப் மாஸ்டர் சரக்கு விமானங்களும் C-130 ஹெர்குலிஸ் சரக்கு போக்குவரத்து விமானங்களும் உலங்கு வானூர்திகளும் வெனிசுலாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இறுதியாக ஐரோப்பாவை தாக்கி வரும் வெப்ப குவிமாட அலையின் நிலவரங்களை நோக்கினால் இதுவரையில் ஐரோப்பிய நாடுகளில் பதிவான பல வெப்பநிலை சாதனைகளை முறியடித்து இந்த வெப்பநிலை தொடர்கின்றது. கோடிக்கணக்கான ஐரோப்பிய மக்கள் தொடர்ந்தும் கடுமையான வெப்ப எச்சரிக்கையின் கீழ் உள்ளனர். இந்த உச்ச வெப்பக்கட்டத்தின் மோசமான கட்டம் இதுவரை ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவில் நிலை கொண்ட நிலையில் அது தற்போது படிப்படியாக கிழக்கு நோக்கி ஜெர்மனி மற்றும் சுவிஸ் உட்பட்ட மத்திய ஐரோப்பாவை நோக்கி நகர்கின்றது. ஆகையால் இனிமேல் அந்த நாடுகளில் வெப்ப அலை தாக்கக்கூடும். இந்த வெப்பத்தால் பிரான்சில் 2 அணு உலைகள் மூடப்பட்டுள்ளன. ஈபிள் கோபுரம், லூவர் அருங்காட்சியகம் போன்ற முக்கிய இடங்கள் கூட முன்கூட்டியே மூடப்படுகின்றன. பிரித்தானியாவில் இன்றும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் முதல் சனிக்கிழமை காலை வரை பொது இடங்களில் மது அருந்துவதற்கும் மது விற்பனைக்கும் பிரிஃபெக்டூர் எனப்படும் பாரிஸ் காவல்துறை தடை விதித்திருக்கிறது. நெதர்லாந்து இன்று வெப்ப சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் உள்ளது. ஏற்கனவே கூறியது போல இப்போது மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை நோக்கி இந்த வெப்ப அலை நகர்வதால் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இத்தாலி மற்றும் செக் குடியரசு ஆகியன இப்போது இந்த வெப்ப அலையின் மிக மோசமான கட்டத்தை எதிர்நோக்குகின்றன. சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் ஜூன் மாதத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்ச வெப்பநிலையான 38°C பதிவாகியுள்ளது. இதுவரை வெப்பம் தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளில் 200க்கும் மேற்பட்ட மரணங்கள் பதிவாகியுள்ளன. பிரான்ஸை பொறுத்தவரை அதிக மரணங்கள் பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் இந்த வெப்ப தாக்கம் காரணமாக நீராட முனைந்தவர்கள் தான் பலியாகியுள்ளனர். பாரிஸில் வெப்ப அலை காரணமாக மரண விகிதம் அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரங்கள் எதனையும் வழங்காமல் பாரிஸ் முதல்வர் இமானுவேல் கிரிகோரியர் தெரிவித்தார். லாரி போசியர் மற்றும் பொம்பிடு மருத்துவமனைகளில் வெப்ப தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நிரம்பி வருகின்றார்கள். அடுத்த வாரம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.